அமலாக்கத்துறை வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது. நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரான செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவித்தார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் VM சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, என்னென்ன குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன, அவற்றை மறுத்திருக்கிறார், என்ன சொல்லி மறுத்திருக்கிறார் செந்தில் பாலாஜி? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை பொறுத்தவரை அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி அல்லி முன்பு நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் குற்றச்சாட்டு பதிவு செய்வதற்காக கடந்த மாதமே அவருக்கு அதுக்கான அழைப்பாணை அனுப்பப்பட்டிருந்தது. அவரை ஆஜராகும்படி நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இதன் நெஞ்சுவலியின் காரணமாக கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் ஆஜராக முடியவில்லை. அதன் பிறகு 2 முறை அவர் ஆஜராகுவதற்கு நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் 4வது நாளான இன்று நீதிமன்றத்தில் ஆஜரானார். அப்போது நீதிபதி இந்த வழக்கில் குற்றச்சாட்டுகள் என்று பதிவு செய்வதாகவும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நீதிமன்றம் வரும்பொழுதே அவர் அந்த சிரஞ்சு மாட்டிய நிலையில் கையிலோடைய அந்த கெட்டோடு வந்திருந்தார். அதை பார்த்த நீதிபதி உடல்நலக்குறைவு இருப்பதை பார்த்து நீங்கள் நாற்காலி அமருங்கள் அமர வைத்து விட்டார். குற்றச்சாட்டுகளை நான் படிக்கிறேன், இதை நீங்கள் ஆம் இல்லை என்று நீங்கள் மறுக்கலாம் என்று சொல்லிவிட்டு நீதிபதி அல்லி இந்த குற்றச்சாட்டுகளை முதலில் ஆங்கிலத்தில் படித்தார், பின்னர் தமிழில் வாசித்தார். அது குற்றச்சாட்டை பொறுத்தவரை 2011 முதல் 16 வரை உள்ள தமிழக அமைச்சர்கள் போக்குவரத்து அமைச்சராக இருந்தபோது பல்வேறு நபர்களுக்கு வேலை வாங்கி தருவதாக லஞ்ச பணம் வாங்கியுள்ளீர்கள், இதற்கான முழு ஆதாரங்கள் உள்ளன. இந்த பணங்கள் அனைத்தும் அவரது மனைவி மேகலா மற்றும் அவரது தம்பி அசோக்குமார், தம்பி மனைவி மற்றும் உதவியாளர் CV சண்முகம் உள்பட அவருடைய உதவியாளர் மூலமும் பணம் பெற்றுள்ளது. இதற்கான ஆதாரம் பணப்பரிவர்த்தனைக்கான மின்னணு ஆதாரங்கள் இருப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதையெல்லாம் பதிவு செய்வதாக நீதிபதி குறிப்பிட்டிருந்தார். அதாவது இது தெரிந்திருந்தே தவறு என்று தெரிந்திருந்தே நீங்கள் இந்த பணத்தை பெற்றுள்ளீர்கள். இந்த லஞ்ச பணத்தை பெற்றதன் காரணமாக ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குற்றப்பிரிவு போலீசார் பதிவு செய்துள்ளார்கள். இதை அனைத்து பதிவு செய்வதாக நீதிபதி குறிப்பிட்டிருந்தார். அப்போது செந்தில் பாலாஜி இந்த குற்றச்சாட்டுகளை மறுப்பதாக முதலில் சொல்லியிருந்தார். பிறகு அவருக்கு அவர் வழக்கறிஞர் தரப்பில் ஒரு துண்டுச்சீட்டு ஒன்று வழங்கப்பட்டது. அந்த துண்டுச்சீட்டில் எழுதியிருந்ததை அவர் வாசித்தார். அதாவது இந்த குற்றச்சாட்டுகள் தான் முழுமையாக மறுப்பதாகவும் தன் மீது பொய்யாக புனையப்பட்ட வழக்கு என்றும் இது அரசியல் காரணங்களுக்காக தொடரப்பட்ட வழக்கு, எனவே இந்த வழக்குக்கு நமக்கு எந்த தொடரும் இல்லை, எந்த தவறும் செய்யவில்லை, ஆகவே இந்த வழக்கிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும், இந்த குற்றச்சாட்டு அனைத்தையும் முழுமையும் மறுப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் எதிர்வரும் காலங்களில் இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக விசாரணை தொடங்கும் பொழுது சாட்சிகளிடம் தான் குறுக்கு விசாரணை செய்ய விரும்புவதாகவும் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். அதற்கு நீதிபதி இது குற்றச்சாட்டு பதிவு செய்வதற்கான நாள் என்பதால் இன்று உங்களுடைய எந்த தரப்பு வாதங்களை பதிவு செய்ய இயலாது என்று கூறி நீங்கள் வேண்டுமானால் விருப்பப்பட்டதை தெரிவிக்கலாம் என்று தெரிவித்து இந்த குற்றச்சாட்டு இன்று பதிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வழக்கின் விசாரணை வரும் 16ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் சாட்சிகளுக்கு சம்மன் அனுப்புவதற்கு தொடர்பாக உத்தரவு பிறப்பிக்கப்படாமல் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கலி தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி VM சுப்பையா.